ஜெகதீச பாண்டியன் அவர்கள் நாம் தமிழரில் மாநில ஒருங்கிணைப்பாளராக இருந்தார். அவர் போன வருஷம் நினைக்கிறேன் அவர் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் போய் சேர்ந்தார். ஒரு வருஷம் கூட ஆகலை, சரியாக ஆகலைன்னு நினைக்கிறேன். நாம் தமிழர்லேருந்து வெளியே வந்ததுலேருந்தே அவர் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் பற்றியோ அந்த கட்சிகளை பற்றி பேசினதை விடவோ சீமானை பற்றின ஒரு எதிர்த்தரப்பு நிலைப்பாடு, அதே மாதிரி அவரை துவம்சம் பண்ணுற மாதிரியான சிறுமைப்படுத்துகிற மாதிரியான பேட்டிகள் எல்லாம் தான் நிறையா கொடுத்துக்கிட்டு இருந்தார். அண்ணன் வேல்முருகன் இல்லை சீமான் பற்றி பேசாதீங்க, இப்படி பேசுகிற மாதிரி இருந்தால் நீங்கள் வெளியிருந்து நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்கன்னு சொன்னனால அவர் தாவேக்காக்கு போனதாக தான் அவருடைய முகநூல் பதிவுலையும் இருக்குது. அண்ணன் வேல்முருகன் பதிவுலையும் வாழ்வுரிமை கட்சியிலிருந்து ஒருத்தர் எங்ககிட்ட வந்துட்டாருன்னு சொல்கிறத விட நாம் தமிழர்லேருந்து எங்ககிட்ட இருந்தவர் வந்துட்டாருங்கும் போது அது அவங்களுக்கு பெரிய ப்ளஸ்ஸாக மாறும். ஏன்னா இன்றைக்கி தமிழக வாழ்வுரிமை கட்சிங்கிறது நான் சொல்கிற மாதிரி இன்றைக்கி வேல்முருகன் அவர்கள் இந்த கட்சிக்கு தலைவராக இருந்தால் கூட டெக்னிக்கலாக பார்த்தோம்னா அவர் திமுகவுடைய எம்எல்ஏ நிச்சயமாக. ஸோ அப்போ தாவேக்காக்கும் இன்றைக்கி நாம் தமிழர் கட்சி, ஏன்னா அவர் மாநில ஒருங்கிணைப்பாளராக இருந்திருக்காரு. அப்போது அவர் இன்றைக்கி தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இருக்கிறத விட அங்கேருந்து வந்தாருங்கிறத விட நாம் தமிழர்லேருந்து வந்தாருங்கிறது ஒரு பிராண்டிங் தானே அவங்களுக்கு. ஸோ அதனால் அவங்க அப்படி தான் பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த விஜய் உள்ளார வந்ததுக்கு அப்புறமும் சீமான் அவர்கள் அவர்கிட்ட இருக்கக்கூடிய 8.2% மேலே அவங்க வாங்குறாங்கன்னா உண்மையாலுமே சீமான் அரசியலில் சூப்பர் ஸ்டார் தான். அது யாருமே மறுக்க முடியாது. ஏன்னா இன்றைக்கி அந்த அளவுக்கு அரசியல் களம் பெரிய அளவுக்கு இன்றைக்கி 4 முனை போட்டியாக இருக்குது. போன தேர்தலில் கூட 5 முனை போட்டி இருந்துச்சு. இருந்தாலும் இந்த தடவை இந்த 4 முனையுமே ரொம்ப கொஞ்சம் பவர்ஃபுல்லாக தான் கண்டெஸ்ட் பண்ணுறாங்க. ஏனோ தானோங்கிற அளவுக்கு இல்லை. அது நாம் தமிழர் உட்பட சொல்கிறேன். எல்லாருமே சில பேர் இது மும்முனை போட்டி இருப்பாங்க. எனக்கு அது உடன்பாடு இல்லை. நாம் தமிழர் சீமான் கட்சி இது அவங்க மெயின் பிளேயர் தான். 4 முனை போட்டி தான் இது. நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம். இன்றைக்கி எல்லா கட்சிகள்லேருந்து போனாலும் இன்றைக்கி சீமானுக்கு பின்னாடி நிற்கக்கூடியவங்க பெரிய அளவுக்கு கொள்கை பிடிப்பு இருக்கக்கூடிய ஆட்கள் தான் ஜாஸ்தி. ஏன்னா இது ஓவர் நைட்டில் கூட்டின கூட்டம் இல்லை, ஓவர் நைட்டில் கிடைச்ச ஆதரவு இல்லை. வெறும் 1.1% நித்தம் களத்தில் போராடி சட்டமன்ற தேர்தல் 2 பாராளுமன்ற தேர்தலை சந்தித்து படிப்படியாக வராங்கங்கும் போது இதை உடனே சீமானுடைய பேச்சு மேலே உடனே டக்குன்னு ஈர்ப்பாகி உடனே போய் அவருக்கு போடலாங்கிற ஆளெல்லாம் இல்லை. அவரை பார்த்து என்ன பேசுகிறாரு, நல்லா தான் பேசுகிறாரு, எப்படி பேசுகிறாரு, என்ன ஏதுன்னு அவரை இன்ச் பை இன்ச்சாக வெயிட் பண்ணி அளந்து பார்த்து அவர் மேலே நம்பிக்கை வந்ததுக்கு அப்புறம் செலுத்தக்கூடிய ஆட்களினுடைய வாக்கு தான் இது. அப்போ அதனால் உடனே இந்த கூடாரம் காலி ஆகுமாங்கிறது சந்தேகம் தான். ஏன்னா அரசியல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோதினியின் சிறப்பு அரசியல் தன்மையாளர் திரு நந்தகுமார். வணக்கம் சார். வணக்கம் சரண்ராஜ். சார், சமீபத்தில் நாம் தமிழர் கட்சியிலேருந்து விலகியங்கள்லாம் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணைஞ்சிட்டு இருந்தாங்க. அது ஒரு சர்ச்சை பொருளாகவே போயிட்டு இருந்தது சில காலமாக. இப்போ சமீபத்தில் வேல்முருகன் அவர் சீமான் அவர்களை விமர்சிப்பவரை கட்சியை விரட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதாகவும், கட்சியில் நாம் தமிழர் கட்சி மாநில ஒருங்கிணைப்பாளர் இருந்த ஜெகதீச பாண்டியனை கூட தற்போது தாவாக்கால நீக்கியதாக செய்தி எல்லாம் வெளியாகுது. எப்படி பார்க்குறீங்க சார் இது ஜெகதீச பாண்டியன் அவர்கள் நாம் தமிழரில் மாநில ஒருங்கிணைப்பாளராக இருந்தார். அவர் போன வருஷம் நினைக்கிறேன் அவர் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இங்கே உட்கட்சி ஜனநாயகம் இல்லை, சிந்தனைகள் மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேல்முருகன் அவர்களுடைய தமிழக வாழ்வுரிமை கட்சியில் போய் சேர்ந்தார். ஒரு வருஷம் கூட ஆகலை, சரியாக ஆகலைன்னு நினைக்கிறேன். இப்போ அவர் தமிழக வாழ்வுரிமை கட்சியிலேருந்து வாக்கால இருந்து இப்போ வேக்காக்கு போயிருக்காரு. விஜயனுடைய அவர் ஏற்கனவே நாம் தமிழர்லேருந்து வெளியே வந்ததுலேருந்தே அவர் பெரிய அளவுக்கு அவர் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் பற்றியோ அந்த கட்சிகளை பற்றி பேசினதை விடவோ அவர் பிரதானமாக அவர் பேசிக்கிட்டு இருந்தது சீமானை பற்றின ஒரு எதிர்த்தரப்பு நிலைப்பாடு, அதே மாதிரி அவரை துவம்சம் பண்ணுற மாதிரியான சிறுமைப்படுத்துகிற மாதிரியான பேட்டிகள் எல்லாம் தான் நிறையா கொடுத்துக்கிட்டு இருந்தார். எந்த அளவுக்கு சீமான் தமிழ் தேசியத்திலேருந்து பாதை மாதிரி வந்துட்டார், என்னென்னலாம் பண்ணினார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அதீதமான விமர்சனங்கள். நம்மளே கூட சொல்லியிருந்தோம், இந்த மாதிரி கட்சியை விட்டு வெளியே போகிறவங்க இந்த மாதிரி விமர்சனங்கள் வைக்கிறது நாம் தமிழருக்கும் அது நல்லதில்லை. இந்த மாதிரி வெளியே போகக்கூடிய நபர்களை கொஞ்சம் அனுசரித்து உள்ளார வச்சிருக்கணுங்கிறது கூட நம்ம பேசியிருந்தோம். ஆனால் இப்போ அவர் தமிழக வாழ்வுரிமை கட்சியை விட்டுட்டு இப்போ தமிழக வெற்றி கழகத்துக்கு போயிருக்காரு. கட்சி மாறுறதுங்கிறது அரசியலை பொறுத்த வரைக்கும்
ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொருத்தருக்கும் ஏற்படக்கூடிய மாறுபட்ட நிலைப்பாடுகள் காரணமாக அதை செய்கிறாங்க. இது ரொம்ப நாளாகவே அவர் அங்கே சேர்ந்ததுலேருந்தே நான் சொன்ன மாதிரி சீமானை பற்றி விமர்சித்து தான் அவர் பேசிக்கிட்டு இருந்தார். அவர் டக்குன்னு இப்போது என்னமோ ஒரு போன வாரம் தான் அவர் பேசிட்டு திடீர்னு இந்த வாரம் வந்து அண்ணன் வேல்முருகன் வந்து இல்லை சீமான் பற்றி பேசாதீங்க, இப்படி பேசுகிற மாதிரி இருந்தால் நீங்கள் வெளியிருந்து நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்கன்னு சொன்னனால அவர் தாவேக்காக்கு போனதாக தான் அவருடைய முகநூல் பதிவுலையும் இருக்குது, அண்ணன் வேல்முருகன் பதிவுலையும். பட் அந்த மாதிரி இருந்தால் அவர் ரொம்ப சீரியஸாகவே பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க சேனலில் உட்காந்து ரொம்ப ஒரு தொடர் டிவி நாடகத்தில் தொடர் வருது பாருங்கள், அந்த மாதிரி ஒரு சீரியல்லாட்ட பண்ணிட்டு இருந்தார். அப்போல்லாம் வந்து அண்ணன் வேல்முருகன் வந்து இதை பெரிய அளவுக்கு அவங்க கண்டுக்கல, கேட்டுக்கல. ஆனால் தெரிவிச்சேன்னு சொல்கிறாரு. ஆனால் இப்போ தான் வந்து அந்த நடவடிக்கை எடுத்திருக்கும் போது இது காலம் தாழ்ந்த ஒரு நடவடிக்கையாக தான் நான் பார்க்குறேன். அதோட அவரும் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி கட்சியாக தான் இருக்காங்க. இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் திராவிட கழகத்தினுடைய எம்எல்ஏவாக தான் இருக்கார் அண்ணன் வேல்முருகன் அவர்கள். அப்போ அவங்க அந்த கூட்டணியில் இருக்கும்போது சீமானை சிறுமைப்படுத்துறதுக்கும் சீமானை தாக்கி பேசுறதுக்குமே அவங்க வந்து அதை ரசிப்பாங்க. அதாவது இன்னைக்கு வந்து வெளிப்படையாக அண்ணன் வேல்முருகன் அதை சொல்கிறாரு. ஆனால் அது ஆரம்பத்திலிருந்தே பண்ணியிருந்தாருனாக்கா அது முதல் பேட்டி கொடுக்கும்போதே அது எங்கள் உறவு தமிழ் தேசியம் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோங்கும்போது அதை கண்டிக்கணும்னு நினச்சிருந்தாருன்னா அந்த முதல் இன்டர்வியூ வரும்போதே அட்லீஸ்ட் இல்லைனா ரெண்டாவது இன்டர்வியூ வரும்போதே சொல்லிடலாம். ஏன்னா அவர் இன்டர்வியூவில் என்ன சொல்கிறாருன்னா, இந்த அளவுக்கு பேசுகிறதுக்கெல்லாம் எங்கள் கட்சியில் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் எங்கள் தலைவர் எங்களுக்கு உரிமை கொடுத்துருக்காருன்னு தான் பேசுகிறார் பேட்டியிலேயே ஜெகதீச பாண்டியன். அதாவது அண்ணன் வேல்முருகன் வந்து இவருக்கு நிறைய ஃப்ரீடம் கொடுத்து எது வேணால் எங்கள் கருத்துக்களை பேசலான்னு சொல்கிறது, அந்த அளவுக்கு எங்கள் உள்கட்சி கட்சியில் ஜனநாயகம் இருக்குன்னு பேசியிருக்காரு. அப்போ இன்றைக்கி வந்து அண்ணன் வேல்முருகன் வந்து இல்லை சீமான் அவர்களை வந்து விமர்சித்து பேசினனால நான் வெளியே போய் பேசுங்கன்னு சொன்னேன், அதனால் அவர் தாவேக்காக போயிட்டாருங்கிறது எந்த அளவுக்கு அதில் உண்மை இருக்குங்கிறது என்னால் சீர்தூக்கி பார்க்குறதுக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் ஜெகதீச பாண்டியன் அவர்கள் தாவேக்காவில், அதாவது தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இருந்து அவர் பேட்டி கொடுக்கும்போது கூட விஜயினுடைய தொடர்புகளெல்லாம் அவர் சொல்கிறார். நாங்கள் அந்த காலத்துலேயே நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது இருந்தேன். அவர் சீமானையும் வச்சு சொல்லும்போது அவர் சினிமா துறைக்கு வந்தது எப்போ, நான் துறைக்கு வந்தது எப்போ, நான் வந்து யார் யார் கூடலாம் பணிபுரிஞ்சிருக்காங்க போது அவர் வந்து வேலாயுதம், ஜில்லா, புலி இந்த மாதிரி படத்துலலாம் வந்து விஜய் கூட நான் நெருங்கி வேலை பார்த்துருக்கேன். அவர் வந்து எந்த அளவுக்கு வந்து தன்மையானவர் அப்படிங்கிறதெல்லாம் பல நேரத்தில் பேசியிருக்கார். அப்போது ஜெகதீச பாண்டியனுக்கும் விஜய் அவர்களுக்கும் நன்கு அறிமுகம் இருக்கிறதுங்கிறது யதார்த்தமான உண்மை அந்த திரைப்படத்துறை ரீதியில். இப்போ கூட சமீபமாக அவர் அந்த கட்சியில் சேர்ந்துட்டு ப்ரெஸ் மீட்டில் கொடுக்கும்போது கூட பார்த்தோன்னே ஜெகதீஷா அப்படிங்கிற மாதிரி தான் என்னை கேட்டார். நம்ம வந்து ஒரு கட்சி தலைவருங்கிறனால நம்ம அதுக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்து அங்கே போய் பேசணும்னு இருந்தார். ஆனால் அவரே வந்து அந்த பழைய நட்பு பாராட்டி தான் என்னைய ஒரு நண்பனை பார்த்தா எப்படி ஜெகதீஷா எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இது பண்ணார், கேட்டார். அப்படிங்கிற அளவுக்கு சொல்லும்போது அவருக்கும் ஒரு நன்கு அறிமுகப்படுத்தப்பட்ட இடத்துல தான் அவர் போய் இருக்கார். ஸோ இது ஒவ்வொரு அரசியல்வாதிகளுக்குமே அரசியல் சித்தாந்தங்களை கொண்டவங்களுக்கு எல்லாமே வந்து அந்தந்த காலகட்டத்தில் அவங்களுடைய பயணத்துக்கு தகுந்த மாதிரி கட்சி மாறுறதுங்கிறது வந்து ரொம்ப இயல்பாக மாறிடுச்சோங்கிற மாதிரி தான் தோணுது. இன்னொரு சிக்கலாக இருந்திருக்குங்க சார். ஏன்னா இப்போது தமிழக வாழ்முறை கட்சிக்கு திமுக கூட்டணி எத்தனை சீட்டுகள் தருவாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஆமாம், இது ரொம்ப நீங்கள் சொல்கிறது நியாயமான கேள்வி. என்ன காரணம்னாக்கா இன்றைக்கி அண்ணன் வேல்முருகன் அவர்கள் வந்து என்னதான் இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு சீட்டு தான் கொடுக்குறாங்க. இப்போ காங்கிரஸ்க்கு 25 கொடுக்குற காங்கிரஸ்க்கே கம்மியாக கொடுப்போன்றாங்க இப்போ. அப்போ அண்ணன் வேல்முருகன் கேட்குறாங்க சார் 38 சீட்டு 3 அதனால தான் கேட்குறாங்க, எங்களுக்கு வந்து ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்குன்னு 3 அமைச்சர்கள். என்னன்னா இன்னைக்கு அவங்களுக்கும் ஒரு பெரிய வாய்ப்பு விஜய், இதை நம்ம ஏற்கனவே கூட பேசியிருந்தோம். பெரிய வாய்ப்பு அங்கே இருக்கிறனால இதுக்கு மேலேயும் நம்ம வந்து திமுகவை வளர்த்திட்டு இருக்கிறது மட்டும்தான் காங்கிரஸினுடைய கொள்கை இல்லை, நம்ம காங்கிரஸை நம்ம வந்து வளர்த்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோங்கிறது அந்த உண்மை நிலையும் அவங்களுக்கு புரிஞ்சனால தான் அவங்க அந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறாங்க. ஸோ அப்போது அண்ணன் வேல்முருகன் அவர்களுக்கு எத்தனை சீட்டு கொடுப்பாங்கங்கிறது தெரியாது. இப்போ ஒரு அரசியல் கட்சியில் பயணிக்கிற ஒவ்வொருத்தருக்குமே ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அதாவது வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு மோசமான எதிர்பார்ப்புங்கிறத நான் சொல்ல வரல. நம்மளும் வந்து ஒரு பதவிக்கு வரணும், இல்லை நமக்கும் வந்து ஒரு நல்ல மக்கள் தொண்டாற்றுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கணும், அதுக்கு வந்து ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் கிடைக்கணுங்கிறது கூட பார்க்கலாம். அப்போ இன்றைக்கி வேல்முருகன் அண்ணன் அவர்களுக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் திருப்பி உங்களுக்கும் ஒரு சீட்டு தான் திருப்பியும் கொடுக்குறாங்கன்னா, இவருக்கு உதாரணத்துக்கு ஜெகதீச பாண்டியன் அவர்களுக்கு வந்து ஒரு தேர்தலில் போட்டியிட்டு ஒரு மக்கள் பிரதிநிதியாக மாறி பங்கேற்கணும், சர்வீஸ் பண்ணணுங்கிற மாதிரி ஒரு மென்டாலிட்டி ஆட்டிடியூட் இருந்துச்சுன்னா அது
வாய்ப்பு இல்லாமல் இருந்தாலும் இந்த ஒரு முடிவு எடுத்திருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. நீங்கள் கேட்குற கேள்வியிலேருந்து அதுதான் எனக்கும் புலப்படுது. குறிப்பாக இப்போ ஜெகதீசன் பாண்டியன் ஆனால் அப்படி அது மட்டுமே இருந்தால் இங்கே அவருக்கு தேர்தலில் நிற்கிறதுக்கு இங்கே வாய்ப்பு உண்டு. நாம் தமிழரில் இல்லாமல் போகாது. இல்லை, அதுதான் சார் கேட்கலாம்னா 2024 வந்து அவருக்கு சீட்டு தரலன்னு முதல்ல சொல்லும்போது மிகப்பெரிய இஷ்யூலாம் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் வந்து கிளைம் பண்ணுறாங்க. இப்போ வந்து தாவேக்காவுக்கு போயிருக்காரு. தாவேக்கால ஒருவேளை சீட்டுகள் தரலன்னா அவர் மாறலாம் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு ஒரு பக்கம் இருக்குது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இப்போ வந்து தாவேக்கா அதை எப்படி பரப்புறாங்கன்னா நாம் தமிழ்லேருந்து தாவேக்காலேருந்து ஜெகதீச பாண்டியன் அப்படின்னு தான் சொல்லிட்டு போடுறாங்க. தமிழக வாழ்வுரிமை கட்சி அவங்க கருத்தில் எடுத்துக்கலையான்ற ஒரு கேள்வி, இது எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், இல்லை என்ன காரணம்னு கேட்டிங்கனாக்கா, உங்களுக்கு வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சியிலேருந்து ஒருத்தர் எங்ககிட்ட வந்துட்டாருன்னு சொல்கிறத விட நாம் தமிழர்லேருந்து எங்ககிட்ட இருந்தவர் வந்துட்டாருங்கும் போது அது அவங்களுக்கு பெரிய ப்ளஸ்ஸாக மாறும். ஏன்னா இன்னைக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சிங்கிறது நான் சொல்கிற மாதிரி இன்னைக்கு வேல்முருகன் அவர்கள் வந்து அந்த கட்சிக்கு தலைவராக இருந்தால் கூட டெக்னிக்கலாக பார்த்தோம்னா அவர் திமுகவினுடைய எம்எல்ஏ. நிச்சயமா. ஸோ அப்போ வந்து தாவேக்காக்கும் வந்து இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி, ஏன்னா அவர் மாநில ஒருங்கிணைப்பாளராக இருந்திருக்காரு. இதில் என்ன பதவியில் இருந்தாருங்கிறது எனக்கு ஞாபகம் இல்லை. தமிழக வாழ்வுரிமை கட்சியில் என்ன பதவியில் இருந்தாருன்னு தெரியல. ஆனால் இங்கே இருக்கும்போது மாநில ஒருங்கிணைப்பாளராக இருந்தார். நீண்ட நெடிய நாள் வந்து சீமான் கூட வந்து பயணிச்சிருக்காரு. அந்த கட்சியில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் பெரும்பாலான உறுப்பினர்களுக்கு கூட நன்கு அறிமுகப்பட்டு ரொம்ப நெருக்கத்தில் இருக்கக்கூடிய நபர் தான் ஜெகதீச பாண்டியன். அப்போ அவர் வந்து இன்னைக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இருக்கிறத விட அங்கிருந்து வந்தாருங்கிறத விட நாம் தமிழர்லேருந்து வந்தாருங்கிறது ஒரு பிராண்டிங் தானே அவங்களுக்கு. ஸோ அதனால அவங்க அப்படிதான் பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன் நான். நிச்சயமா சார். இது தொடர்ந்து இந்த முக்கியமான விஷயம் சார், நேற்றைய தினம் மாணிக்கம் தாகூர் அவர்கள் வந்து கூறும்போது ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார். 2026 ஆட்சியில் பங்கு வேண்டும் அப்படின்ற மாதிரி ஒரு நெரேட்டிவ்ல அவர் பேசியிருக்காரு. அப்படி இல்லைன்னா அவர் வந்து வேற ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பேச்சுக்கள் வருது. நைட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு நியூஸ் வருது, கிட்டத்தட்ட காங்கிரஸ் மூத்த நிர்வாகிகள் வந்து விஜய் அவர்கள் பேசியிருக்காங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வந்து வைரல் ஆகுது. எந்த அளவுக்கு இது உண்மை நினைக்கிறீங்க சார்? நெருப்பு இல்லாமல் புகையாது. இது முதல்ல வந்து ஒரு ஸ்மோக் ஸ்க்ரீன் மாதிரி இருந்துச்சு. பட் இப்போ வந்து அது வந்து ரியல் ஸ்மோக் மாதிரி தான் தெரியுது. அப்போ என்ன பண்ணணும்னா, ஏற்கனவே பிரவீன் காந்தி அங்கே பேசிட்டு பிரவீன் சக்கரவர்த்தி வந்து விஜய் அவர்களோட பேசினாருங்கிற தகவல் பெருசாக வந்துச்சு. வேலுச்சாமி அவர்களும் வந்து அதை உறுதிப்படுத்த விதமாக வேலுசாமி அவர்கள் ரொம்ப நாளாக பேசிக்கிட்டு இருக்காரு. ஒவ்வொரு யூடியூப்லேயும் ஒவ்வொரு சேனல்லையும் போய் உட்காந்து அவர் வந்து பெரிய அளவுக்கு பிரகடனப்படுத்திட்டு இருக்காரு. இன்னைக்கு அதுலேயே இப்போ ஐயா திருநாவுக்கரசு கிட்ட பேட்டி எடுக்கும்போதே கூட ஆமாம் எங்கள் கட்சியில் வந்து அந்த குரல் இருக்குது, தாவேக்கா கூட போகலான்ட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க, திமுக கூட போகலான்னு சில பேர் சொல்கிறாங்க, தனியாக கூட நிற்கலாமேன்னு கூட சில பேர் சொல்கிறாங்க அப்படின்னு அவரும் சொல்றாரு. ஆனா இப்ப இருக்கக்கூடியதுல வந்து பார்க்கும்போது காங்கிரஸினுடைய நிலைப்பாடு பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது வந்து பாரதிய ஜனதா 2 எம்பியிலிருந்து தொடர்ந்து இன்னைக்கு 3வது முறையா ஜெயிச்சு ஆட்சியில் உட்கார அளவுக்கு வளர்ந்துருக்காங்க. ஆனா அந்த வளர்ச்சி பாரதிய ஜனதாவினுடைய வளர்ச்சி என்னன்னா காங்கிரஸினுடைய வீழ்ச்சியினால்தான். அப்ப என்னன்னா பாரதிய ஜனதா ஒவ்வொரு மாநிலத்திலும் அவங்க கட்டமைச்சு வந்து கொண்டாந்து அவங்க வந்து பெரிய அளவுக்கு இன்னைக்கு வளர்ந்துகிட்டு இருக்காங்க. இவங்க மத்தியில் ஆட்சியில் உட்காரணுங்கிறதுக்காக எல்லா இடத்துலையும் போய் இந்தி கூட்டணின்னு போட்டு அதில் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கனாக்கா, பாரதிய ஜனதா எதிர்ப்பு மட்டும்தான் பிரதான கொள்கையாக மாறி அந்த இந்தி கூட்டணியில் அதிகமாக விட்டு கொடுத்தது யாருன்னா காங்கிரஸ் தான். அப்போ இவங்க போய் என்ன பண்ணுறாங்கன்னா, எப்படியாவது வந்து நமக்கு பாராளுமன்றத்தில் கொஞ்சம் சப்போர்ட் வேணுங்கிறதுக்காக இவங்களுடைய இருக்கையை விட்டு கொடுத்துட்டு அங்கே இருக்கக்கூடிய ரீஜனல் பார்ட்டிஸை வந்து இவங்க வளர்த்தி விட்டுற மாதிரி ஆகிப்போச்சு. அப்போது இன்னைக்கு அதை தெளிவாக புரிஞ்சுக்கிறாங்க. நம்ம மாநிலத்தில் கட்சிகளை, நம்ம காங்கிரஸ் கட்சியை ஒவ்வொரு மாநிலத்திலும் திடப்படுத்தாமல் மத்தியில் ஆட்சியில் திரும்பி உட்கார முடியாதுங்கிற பெரும் உண்மை இப்போதான் அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு. ஆனால் அதுவும் அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகிருக்குல்ல சார் டெல்லியில். என்னது? டெல்லியில் அவங்க தனித்து நின்று தானே சார் பாஜக மீண்டும் அவங்க ஆட்சியில் வந்து. இல்லை, அது வந்து சில டெசிஷன் மேக்கிங்கில் கொஞ்சம் தவறாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு அலையன்ஸ்லேயோ டெசிஷன்லையோ. பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நீங்கள் காங்கிரஸ் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே எத்தனை நாள் தான் நீங்கள் செகண்ட் விசில் வாசிச்சுட்டே இருப்பீங்க? நீங்கள் அது என்ன சொல்லுவாங்க, பக்கவாத்தியமாக நீங்கள் எத்தனை நாளாக இருக்க முடியும்? நீங்கள் மெயின் வாத்தியமாக வரணும் இல்லையா? அப்போ அதுக்கு வந்து இன்னைக்கு பார்க்குறாங்க. என்ன காரணம்னு கேட்டிங்கனாக்கா, இல்லை 67க்கு முன்னாடி நம்ம ஆட்சி இது வந்து ஒரு கட்சியினுடைய வளர்ச்சிக்கு நல்ல சிந்தனை தான் இது. இப்போ கார்த்திக் சிதம்பரம் கூட அவருடைய பேட்டியில் இதை தான் சொல்கிறார், ஏங்க இப்படி தானே இருக்கணும் ஒரு கட்சின்ட்டு. ஆனால் அவர் என்ன சொல்கிறார், இது நாங்கள் எப்பயுமே கேட்கறதானுங்க. அப்போ இது சடங்குக்காக சம்பிரதாயத்துக்காக கேட்குறாங்களா? ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு, கடைசியில் அவங்க என்ன கொடுத்தாலும் நாங்கள் ஏற்றுக்கோம், அவங்க என்ன போட்டு எங்களை அமர்த்தி அடிமையாக வச்சிருந்தாலும் அது அப்படியே அதை நாங்கள் கேட்கறத கேட்போம், அவங்க கொடுக்குறத வாங்கிக்குவோம், அடிமையாகவே இருப்போம்னு இது கார்த்திக் சிதம்பரம் சொல்கிறாரான்னு தெரியல. அந்த மாதிரி இருந்தால் இதுக்கு பேசாமல் பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ அவங்க இருக்கிறதெல்லாம் பார்த்தா இல்லை, பருத்தி மூட்டை குடோன்லேயே திருப்பி போக போகிறதுல எங்கேயோ அது வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர் ஆக போகுதுங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது. ஏன்னா அதில் அதிகமான குரல் வந்துக்கிட்டு இருக்கு. நம்ம சொன்ன அத்தனை நபர்கள், ஈவன் ஜோதிமணி அவர்கள் கூட பெரிய அளவுக்கு இப்போ இப்படியே போச்சுன்னா காங்கிரஸ் வந்து தமிழ்நாட்டிலே வந்து
ஒன்றுமே இல்லாத அளவுக்கு போயிடுங்கிற அளவுக்கு ரொம்ப காட்டமான வார்த்தையை பயன்படுத்திலாம் ட்வீட் போடுறாங்க. KS அழகிரி அவர்கள் முன்னாள் தலைவர் வந்து எல்லாருமே நம்மளை ஜூஸ் குடிச்சிட்டு நமக்கு சக்கையை தான் கொடுக்குறாங்க. ஏன்னா கடந்த 2004 திமுக கூட தான் பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க சட்டமன்ற தேர்தல். அப்போ பார்க்கும்போது கடைசியில் ஜூஸை குடிச்சது பூரா யாரானா திமுக தான் குடிச்சிருக்காங்க. 63 சீட்லேருந்து 48 வந்து இன்னைக்கு 25 சீட் ஆகி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு வெறும் 4.3% தானே உங்களுக்கு. திமுகவுடைய காங்கிரஸ்காரங்களுக்கு பூரா என்ன பெரிய வருத்தமும் கோபமும் ஆதங்கம்னா யாருமே காங்கிரஸை மதிக்கிறது இல்லை. திமுக எம்எல்ஏவாக இருந்தாலும் நாங்கள் போட்ட பிச்சை. இப்போ RS பாரதி சொல்லுவார் பாருங்க, எல்லாத்துக்குமே தமிழக மக்களில் சாப்பிட்றீங்களா அது நாங்கள் போட்ட பிச்சை, படிச்சிருக்கீங்களா நாங்கள் போட்ட பிச்சை, ட்ரெஸ்ஸு போட்டிருக்கீங்களா நாங்கள் போட்ட பிச்சை, கையில் வாட்ச் கட்டியிருக்கீங்களா அதுவும் நாங்கள் போட்ட பிச்சை, கோர்ட்டில் வந்து ஜட்ஜாக இருக்கீங்களா அதுவும் நாங்கள் போட்ட பிச்சை, நாய்ங்கள்லாம் இன்றைக்கி BA டிகிரி வாங்கியிருக்கு அதுவும் நாங்கள் போட்ட பிச்சை. இப்போ அவங்க திராவிட முன்னேற்ற கழகத்தோட சிந்தனையே என்னன்னா அவங்க போட்ட பிச்சையில் தான் இன்றைக்கி ஒட்டுமொத்த உலகமும் வாழ்ந்துக்கிட்டு இருக்குது. உலகத்தை படைத்து அனைவருக்கும் பிச்சையிட்டு வாழ்க்கை கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம்ங்கிற தோணியில் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்கள காங்கிரஸை இதை விட அசிங்கமாக அவங்க பேசுகிறாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து என்னடா நம்ம அவங்களால தான் திமுக ஜெயிக்குது. இன்னைக்கு வந்து நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் போன தேர்தலில் இருக்கக்கூடிய வாக்கு வித்தியாசம் 4.5%. ஆனால் ஆட்சியை இழந்தது வெறும் 1,98,000 வாக்கு. நிறைய தொகுதியில் 1000 தான் டிஃப்ரென்ஸ். அப்போ வெறும் 1,98,000 வாக்கில் 43 சீட்டு ஜெயிச்சு தான் ஆட்சிக்கு வராங்க. அப்போ நீங்கள் வெறும் உங்களுடைய ஆட்சி கட்டில் அமர்த்தின வாக்கு சதவீதம்னா வெறும் 1,98,000 வாக்கு தான். அப்போ இது கூட என்னன்னா இவங்க சிறுபான்மையினருடைய பாதுகாவலர்னு சொல்லி ஆன்டி மோடி ஆன்டி பிஜேபிங்கிறத சொல்லி என்ன ஆச்சுன்னா இங்கே வந்து பெரும்பான்மையினர்கள் பூரா கன்சாலிடேட் பண்ணுற அளவுக்கு அந்த வேலையும் பார்த்து இன்னைக்கு என்ன ஆகுதுன்னா பாரதிய ஜனதா தமிழ்நாட்டில் 3வது பெரிய கட்சியாக கடந்த தேர்தலில் மாறி இருந்ததை நம்ம பார்த்தோம். கூட்டணியாவே 18%. அப்போது அதனால தான் அவங்க என்ன சொன்னாங்க, டேடிசன் 2 பேருமே போய் வேலை எடுக்க ஆரம்பிச்சது. எங்கள் கட்சியில் 80% மேலே இந்துக்கள் இருக்காங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சது போகிறோம். ஆனால் அதையெல்லாம் இப்போ இவங்க நம்புறதுக்கு தயாராக இல்லை. அப்போ என்ன ஆகுதுன்னாக்கா மைனாரிட்டிஸை வந்து இப்போ திமுகவுடைய ஸ்டாண்ட் என்னன்னா நாங்கள் வந்து மைனாரிட்டிக்கு கேடயமாக இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. இல்லை, திமுக மைனாரிட்டிகளை கேடயமாக பயன்படுத்துது. ரெண்டுக்கு உண்டான வித்தியாசம் புரியுதா? ஒரு கேடயம்னா அடி உத வெட்டு குத்தெல்லாம் வாங்கி தன்னை காப்பாற்றுறது. அப்போ மைனாரிட்டிக்கு திமுக கேடயமாக இருந்துச்சுன்னா மைனாரிட்டிகளுக்கு ஏற்படக்கூடிய அத்தனை சங்கடங்களுக்கும் அத்தனை சிரமங்களுக்கும் அத்தனை பாதிப்புகளையும் திமுக தாங்கி கொண்டு இவங்களை காப்பாற்றுற மாதிரி இருந்தால் பரவாயில்ல. ஆனால் இது உல்டாவா இருக்குது. இன்னைக்கு மைனாரிட்டிகளை திமுக கேடயமாக பயன்படுத்துது. அப்போ திமுக மேலே வரக்கூடிய எல்லா விமர்சனங்களையும் தாங்கி பிடிக்கிறது இன்னைக்கு வந்து மைனாரிட்டிகளாக இருக்காங்க. நிச்சயமா அதனுடைய வெளிப்பாடு தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு வந்து பிரச்சனைகள் வந்து நிறையா போயிட்டு இவங்க வந்து போலி மத சார்பின்மை பேசக்கூடிய நபர்கள்ங்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்களுக்கு வந்து பெருவாரியாக தெரிஞ்சு போச்சு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு இந்த சைடில் வாக்கு விதம் குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்போ இன்னைக்கு இல்லை 1,98,000 தான் வாக்கு ஜெயிச்சிருக்காங்கன்னா அப்போ இன்னைக்கு தேதியில் மைனாரிட்டியினுடைய வாக்கு திமுகவுக்கு எவ்வளோ முக்கியம்னு யோசிச்சு பாருங்க. வின் பண்ணுறதுக்கு பேசிக்கே அவங்கள தான் இருக்காங்க. வாழ்வாதாரத்துக்கே அதுதான் முக்கியம். என்னன்னா இன்னொரு பக்கம் விஜய் வராரு. விஜய் தன்னை மைனாரிட்டின்னு சொல்லிக்கலன்னா கூட அவரே ஒரு மைனாரிட்டி. அப்போ நீங்கள் எனக்கு ஓட்டு போடுங்க உங்களை காப்பாற்றுறங்கிறத விட நம்ம ஆளுங்க ஒருத்தர் ஓட்டு போட அவர் நம்மளை காப்பாற்றுவாருங்க. அப்போ அது உண்மையாக மாறல. அப்போ இந்த பிரச்சனை வேற. அப்போ இதையெல்லாம் எப்படியாவது ஒன்று மைனாரிட்டியை கன்சல்டேட் பண்ண முடியாதான்னு தான் திருப்பரங்குன்ற பிரச்சனையை வந்து கிளப்பி விட்டது. அதனால தான் சொன்னேன் இவங்க மைனாரிட்டிக்கு கேடயமாக இல்லை, மைனாரிட்டியை திமுக கேடயமாக பயன்படுத்துது. அப்புறம் இன்னொன்று இந்த பக்கம் பெரும்பான்மையாக இருக்கிற மக்களை பாதுகாக்கிறதுக்கு முருகன் மாநாடு நடத்தினாங்க இல்லையா பழனியில். அது செக்குலர் கவர்மெண்ட் செய்ய வேண்டிய வேலையா? கிறிஸ்டியானிட்டிக்கு அந்த மாதிரி மாநாடு நடத்துனீங்களா? இல்லை. முஸ்லீம்களுக்கு அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது மாநாடு நடத்துனீங்களா? அப்போது எந்த இடத்துல நீங்கள் வந்து மதசார்பின்மை பேசுகிறீங்க? அதனால தான் சொன்னேன் இவங்க போலி மதசார்பின்மைவாதிகள் திமுகவும் அதனுடைய கூட்டணியை சார்ந்த கட்சிகளும். இப்போ நீங்கள் ஐயா மாணிக்கம் தாகூரை பற்றி பேசுனீங்க இல்லையா? மாணிக்கம் தாகூர் வந்து இந்த மாதிரி திமுக வந்து அவர் ஏதோ ஒரு அந்த கூட்டணி கட்சிகள்லாம் போய் தான் விமர்சனிக்கும் போது திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு எம்பி, ஒரு சிறுபான்மை சார்ந்த எம்பி வந்து பேசுகிறார். அதை பேசுறதுக்கு வந்து நேற்று மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் பதில் கொடுத்துருக்காரு. இல்லை, நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், நாங்கள் RSSனுடைய ஆட்சியில் போய் பங்கெடுத்துக்கல, நாங்கள் எப்பயுமே அவங்களுக்கு எதிர்த்து தான் நின்றுக்கிறோம், யோசிச்சு பேசணுங்கிறார். என்ன சொல்ல வர்றாருன்னா நீங்கள் பாரதிய ஜனதா கூட போய் கூட்டணியில் உட்காந்து ஆட்சி சுகத்தை அனுபவிச்ச மூத்த சங்கி நீங்கள். இதே தான் நான் பல இடத்துல நான் சொல்லிட்டு இருக்கேன். அதே கருத்தை இன்னைக்கு மாணிக்கம் தாகூர் வந்து எக்கோ பண்றாரு. நீங்க RSS கூட கூட்டணியிலிருந்து ஆட்சியில் உட்கார்ந்து இருந்தது நீங்க, யோசிச்சு பேசுங்கிறார்.
நாங்கள் ஆர்எஸ்எஸ் கூட என்னைக்கும் ஆட்சியில் உட்காரலன்னா யார் உட்கார்ந்ததை பற்றி பேசுகிறாரு? திமுக உட்கார்ந்ததை பற்றி பேசுகிறார், ஸ்ட்ரெயிட்டாக அடிக்கிறார் அவர். அப்போ இது பெருசாக இது அதனால தான் சொல்கிறேன், இது வந்து வெறும் ஸ்மோக் ஸ்க்ரீன் இல்லை, இது உண்மையாலுமே வந்து புகஞ்சதுனால வரக்கூடிய ஸ்மோக்குன்னு தான் நான் பார்க்குறேன். ஆனால் சார், இப்போது ஆல்ரெடி இந்தியாவில் ஏகப்பட்ட கிட்டத்தட்ட 90க்கும் மேற்பட்ட எலெக்ஷனில் வந்து காங்கிரஸை வந்து பாஜக தோற்கடிச்சிருக்கு. ஸோ இப்போ வரக்கூடிய எலெக்ஷனில் அந்த ரிஸ்க்கை எடுப்பாங்களா? ஏன்னா தமிழ்நாட்டில் ஆல்ரெடி செக்யூராக இருக்காங்க திமுக கூட்டணியில். எப்படி இருந்தாலும் சீட்ஸ் இருக்கோ இல்லையோ, ஆனால் வின்னிங் சீட்ஸாக கன்வெர்ட் ஆகுது. இந்த ரிஸ்க்கை எடுப்பாங்களா விஜய்? இல்லை, அந்த சிந்தனையில் தான் இன்னும் அவங்க வந்து இங்கே இருக்கலாம்னு சொல்ல. நான் சொல்கிறது எல்லா இடத்துலையும் தோத்துறீங்க, இந்த ஒரு தோல்வினால என்ன வந்துட போகுது உங்களுக்கு? நீங்கள் கேட்குற மாதிரி இல்லை, இந்த ஒரு இடத்துல ஜெயிச்சா எல்லாத்தையுமே மாற்றிட முடியும்னா நீங்கள் சொல்கிறது நியாயம். புரியுதா இல்லையா? இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்றதுக்கு வந்து எனக்கு வந்து ஒரு சாப்பாடு வந்து 100 ரூபானா எனக்கு வந்து ஒரு 5 ரூபா பத்தலைன்னா பரிதவிக்கலாம். ஐயோ 5 ரூபா பத்தல, எங்கேயோ 5 ரூபா கிடைச்சா நம்ம மதியானம் சாப்பாடு சாப்பிடலாமேன்னு. 100 ரூபா இருக்கிற இடத்துல எனக்கு 10 ரூபா தான் இருக்குது. இந்த 10 ரூபாயில் 2 ரூபா போனால் தான் என்ன? எப்படி இருந்தாலும் நான் சாப்பிட போகிறதில்ல. ஆனால் சார், 40 வின்னிங் சீட்ஸ் எம்பிஸை வந்து அனுப்புகிறாங்களா? யாருக்கு பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? நீங்கள் 99 சீட்டு வந்து காங்கிரஸுக்கு இருக்குது, இங்கே வந்து 9 சீட் இருக்குது. ஆனால் இதை பூரா நீங்கள் ஒரு கூட்டணி கட்சியாக மதித்து பேசுறீங்களா பரவாயில்ல, இதை பூரா நாங்கள் போட்ட பிச்சை இல்லை பேசுகிறீங்க. அப்போ யாருக்காவது ஒருத்தர் வந்து பிச்சை போடுறோன்னு சொன்னால் அவங்களுக்கு பிடிக்குமா? அதை எங்கேயாவது மரியாதை கொடுக்குறீங்களா? அதனால தான் அவங்க கேட்குறாங்க. இதை நீங்கள் ஒரு கண்ணியமாக கௌரவமாக நடத்துனீங்கன்னா பரவாயில்ல. இப்போ சிறுபான்மையினருடைய வாக்கு சதவீதம் இல்லாமல் திமுகனால ஜெயிக்க முடியுமா? வாய்ப்பு இல்லை. அந்த சிறுபான்மையினருடைய வாக்கு இன்னைக்கு திமுகவுக்கு போகிறதுக்கு காரணம் யாரு? காங்கிரஸ். அப்போ இது நமக்கு தெரிஞ்ச அவங்க காங்கிரஸுக்கு தெரியாதா? அப்போ அவங்க அதான் கேட்குறாங்க, எங்களை வச்சு நீங்கள் ஜெயிச்சுக்கிட்டு கடைசியில் எங்களுக்கு நீங்கள் பிச்சை போட்டிங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் போடுற பிச்சையில் தான் நீங்கள் இன்னைக்கு ஆட்சியிலே இருக்கீங்கன்னு காங்கிரஸ் சொல்லுது. நீங்கள் போய் என்னமோ எங்களுக்கு பிச்சை போட்டேன்னு சொல்கிறீங்க. அப்போ இது எத்தனை நாள் தான் அவங்க பொறுத்து போவாங்க? இவ்வளவு நாள் பொறுத்து போனதுக்கு காரணம் என்னன்னா, வாய்ப்பு இல்லை அவங்களுக்கு. ஒன்றா திமுக கூட இருக்கணும், இல்லைன்னா அதிமுக கூட இருக்கணும். இன்றைக்கி அதிமுக கூட பாரதிய ஜனதா இருக்குது, எப்படியாவது ஒன்று மாறி இருந்துச்சு. அப்போ இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு வாய்ப்பு விஜய்ங்கிற மூலியமாக வருது. சீமான் கூட இவர் போக முடியாது, காங்கிரஸ் ஜென்ம பகை இருக்குது. ஸோ அப்போ வந்து விஜய் அவர்களோட கை கோக்கிறதுக்கு அருமையான வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்பு இருக்கிறனால இப்போ கூட காங்கிரஸ் வந்து அவங்களுடைய கோரிக்கைகளை பலமாக வைக்கலன்னா என்னைக்கு தான் வைக்கிறது அவங்க? அதனால அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய வாய்ப்பா அமைஞ்சிருக்குது. அதனால அவங்க சொல்றாங்க. இதே அங்க விஜய்ங்கிற ஒரு வாய்ப்பு இல்லைன்னா இந்த அளவுக்கு காங்கிரஸ் பேச மாட்டாங்க. சந்தர்ப்பம் இருக்கு, சந்தர்ப்பம் இருக்கும்போது பேசணுமா இல்லையா? அதுதானே ஒரு மனிதனுடைய இயல்பு தானே. அதனால நீங்க கூட்டணி கட்சிகளை கௌரவமா கண்ணியமா நடத்துனீங்கன்னா அவங்க இந்த அளவுக்கு பேசுறாங்க. அவங்களுக்கு என்னன்னா, நமக்கு தம்பி டெல்லியில் இருக்கிறார், ராகுல் காந்திக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் உறவு இருக்கு, அதனால இங்க இருக்கிற யாரையும் நம்ம மதிக்க வேண்டியதில்லை, போட்டு மிதிக்கலாம், அதை பற்றி தப்பு கிடையாது. கடைசியில் ஏதோ ஒன்றா தம்பிகிட்ட கூப்பிட்டு பேசிடலாம். அவரும் வரும்போது நமக்கு ஸ்வீட் பாக்ஸ் வாங்கிட்டு வருவார். 2 பேர் அல்வா மாற்றி சாப்பிட்டுக்கிட்டோன்னா வேலை முடிஞ்சது. 2 பேர் இது நான் கேட்குறது, ராகுல் காந்திக்கும் ஸ்டாலின் அவர்கள் மட்டும் உண்டான உறவா இது? இல்லை காங்கிரஸ் கட்சிக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் உண்டான உறவா இது? காங்கிரஸுக்கும் திராவிட கட்சிக்கும் அது இல்லை. இப்போங்க அதுதான் இந்த காங்கிரஸ்காரங்க இன்னைக்கு கொதிச்சு போய் பேசுறது காரணமே அதுதான். அப்போ ராகுல் காந்தி அவர்கள் நீங்கள் சொல்கிறதுக்கு பூரா அவர் தலையாற்றாருங்கிறதுக்காக இங்கே இருக்கிற ஒரு காங்கிரஸ் கட்சிக்காரங்களையும் மதிக்காமல் இருக்கிறீங்களேங்கிறதான் உண்மையான காங்கிரஸ் தொண்டர்களுக்கு அங்கே போவோம். இன்றைக்கி அந்த காங்கிரஸ் கட்சியில் திமுக ஆதரவாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க பூராமே திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அங்கே ஒரு அணியாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதை வந்து இன்னைக்கு இதுக்கு மேலேயும் நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு எக்ஸ்டெண்டட் ஆமா, இல்லை அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய காங்கிரஸ் அணியாக நம்மளால செயல்பட முடியாது. நம்ம காங்கிரஸ் பேர் இயக்கம், நம்மளுடைய ஒரிஜினாலிட்டிக்கு நம்ம போகணும், நம்ம மீட்டுருவாக்கம் பண்ணணும், நம்மளை நம்ம யாருன்னு புரிஞ்சுக்கிட்டு வேலை பார்க்கணுங்கிறது இன்னைக்கு வரக்கூடிய காங்கிரஸ் நபர்கள் அவங்க வீரியத்தோட பேசுறது வந்து காங்கிரஸ்க்கு நல்லது இல்லை. அதாவது வந்து விஜயினுடைய பொசிஷனிங் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக்கல் பொசிஷனிங் வந்து இல்லை, நம்ம வந்து திமுக தான் எங்களுக்கு எதிரின்னு சொல்லும்போது அவங்க அந்த ஸ்ட்ராட்டஜி, அந்த அப்ரோச் வந்து அவங்கள மக்கள்கிட்ட பேச வைக்கும்போது அதிமுகவை ஓவர்டேக் பண்ணுறதுக்கு அந்த ஒரு பொசிஷனிங் வந்து அவங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக பார்க்குறாங்க. இது ஸ்ட்ராட்டஜிக்கலாக இது வந்து உண்மையாலுமே இன்றைக்கி வந்து அவங்கள விட இவங்களை அட்வான்டேஜாக இருக்காங்களாங்கிறதெல்லாம் தெரியாது. பட் இருந்தாலும் வந்து அது அவங்களுடைய பொசிஷனிங்காக எடுத்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலான ஒரு மூவ் எடுக்கிறாங்க. இப்போ இன்றைக்கி வந்து அமித்ஷா இங்கே வந்துட்டு போயிருக்காங்க. இப்போ சமீபமாக கூட நீங்கள் டிடிவி அவர்கள் பேசினார் இல்லையா, ஒரு தேர்தல்னு வந்ததுக்கப்புறம் நமக்கு நண்பர்கள் எதிரிகள் துரோகிகள்ங்கிறதான் கிடையாது. வார்த்தை கவனிச்சிங்களா நீங்கள்? துரோகிகள்ங்கிறதெல்லாம் கிடையாது, தமிழகத்துக்கு எது நல்லதோ அதை செய்வோம் அப்படிங்கிறார். அப்போ எப்படி பேசிட்டு இருந்தாரு இப்படி வர்றாரு. அப்போ இன்னைக்கு டிடிவி ஓபிஎஸ் எல்லாருமே வந்து இன்னைக்கு என்டிஏ கூட்டணியில் இருக்கிறது பூரா இன்டாக்டாக பண்ணுனாங்கன்னா எப்படி வந்து ஏடிஎம்கே வந்து மெயின் பிளேயராக அந்த கூட்டணி மாறாமல் போயிடும்? நிச்சயமா. அப்போ இது வந்து அவங்க தாவேக்கால அவங்களுக்கும் இது தெரியும். இருந்தாலும் அவங்களுடைய பொசிஷனிங் ஸ்டேட்மெண்ட் இது.
அது எல்லார் கட்சிக்கும் அது நல்ல யுக்தின்னு தான் நான் பார்க்குறேன். அப்போ ஒரு அதிமுக இந்த சைடில் இருக்கும்போது இன்னைக்கு அவங்க வந்து விமர்சனம் செய்யணுங்கிற அவசியம் இல்லை அதிமுகவை. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடியது ஆட்சியில் இருக்கிறது திமுக. அப்போ திமுகவை எதிர்த்து நீங்கள் எதிர்ப்பு கணைகளை வைக்க உங்களுக்கு பலம் கூடும். அந்த இடத்துல திமுகவும் பண்ணிச்சு அதிமுகவும் பண்ணிச்சுன்னு போது ஏப்பா 2 பேரும் தானப்பா பண்ணாங்க, திமுக மட்டுமாப்பா பண்ணிச்சுன்னும் போது அது திமுக மேலே அந்த எதிர்ப்பு கணைகளுடைய பலம் குறைஞ்சு போயிடும். அதனால அவங்க வந்து திமுகவை மட்டும்தான் எதிர்க்குங்கிறத கரெக்டான ஸ்ட்ராட்டஜி. அதுலேயே அவங்க என்ன பண்ணுறாங்க, நாங்கள் தான் மாற்றுன்னு சொல்றது. அந்த வகத்தில் வந்து அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி விமர்சிக்காம தன்னை 2வது நிலைக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அது வந்து அதிமுக பாரதிய ஜனதா வந்து அவங்க கூட்டணி அமைக்கிறது மூலியமா அவங்க இன்னைக்கு பல தேர்தலை சந்திச்சு. ஏன்னா இது விஜய் அவர்களும் தாவேகாவும் செய்யக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பொசிஷனிங் தானே ஒழிய இந்த நேரேட்டிவை உடைச்சி எப்படி வந்து மக்கள்கிட்ட போய் அது வாக்கா சேகரிக்க முடியுங்கிறது வந்து இன்னைக்கு பாரதிய ஜனதாக்கு தெரியாதா? பல தேர்தல் பார்த்து இன்னைக்கு ஒட்டுமொத்த மாநிலத்தில் இந்தியாவில் எத்தனை மாநிலத்தில் ஆண்டுகள் தொடர்ந்து 3வது முறையா இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிறவங்க இது மாதிரி எத்தனை நேரேட்டிவ்ஸை வந்து அவங்க பார்த்துருப்பாங்க. அப்போ அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியை வந்து ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணாங்கன்னா அது விஜய்க்கு மைனஸ் பாயிண்டாக முடியும். அதுதான் என்னுடைய பார்வை. பல்லர்கள் தெளிவாக நன்றி சரண்ராஜ்.